செய்தியினுடைய தலைப்பு தேவன் விரும்பும் வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கை. நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தை உருவாக்கியவரே தேவனாகிய கர்த்தர் தான். அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், ஆண்டவருடைய விருப்பம் என்ன, எப்படி நடந்தா அந்த குடும்பம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும், சமாதானம் சந்தோஷம் இருக்கும். எல்லாரும் இந்த தேவ செய்தியை கவனிங்க. சங்கீத புஸ்தகம் 128வது சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். தேவன் விரும்புகிற ஒரு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கையை பற்றி தான் இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். மனைவி வேற்றோர்களுக்கு ஒரு கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள்னா, அந்த மனைவி உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பான். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுத்திலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பாள்னா, பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நட்சத்திரங்களாக வைத்திருப்பார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்படின்னா நீ எதை செய்கிறியோ அதை கர்த்தர் வாய்க்க செய்வார். Whatever you will do, that will prosper. The Sangidam, the song narrates a beautiful God-centered family life. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தரை மையமாக வைத்து நடத்தப்படுகிற ஒரு குடும்ப வாழ்க்கை. நாம் அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயினா, நீ வேலை வெட்டி இல்லாமலே இருக்க மாட்டாய். ஏதாவது ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்து அதன் மூலமாக ஆசீர்வதிப்பார். நீ எதை செய்தாலும் அது வாய்க்கும். எந்த வேலை செய்தினாலும் அது விருத்தி அடையும். எந்த தொழில் செய்தினாலும் அது விருத்தி அடையும். வருமானம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ நஷ்டத்தை காண மாட்டாய். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். When a family is being run by the Lord, if your family is a God-centered family, you will never face failures in your life. There won't be any quarrel at home. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் நீ தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்துக்காக, வருமானத்துக்காக
ஊரு விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம், நாடு விட்டு நாடு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீ இருக்கிற இடத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாகவே வைப்பார். நன்றாக நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலமீன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். நல்லா கவனிங்க. அவன் வந்து அவனை ஆசீர்வதிக்கிறான். ஆபிரகாம் அவனை தேடி போகல, அவன் ஆபிரகாமை தேடி வந்து அவனை ஆசீர்வதிக்கிறான். அடுத்த வசனத்தில் இருந்து, சோதமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு, ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு, நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். What does it mean? எந்த காரியத்துக்கும் எந்த மனுஷனையும் அவன் சார்ந்து இல்லைங்கிறத புரிஞ்சுக்கொள்ள வேண்டாம். யார்கிட்டையும் எதையும் இலவசமாய் வாங்க மாட்டான். நல்ல கவனிங்க. When God started to bless you, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்த பின்பு, never expect from anybody else. எதையுமே நீ யார்கிட்டையுமே எதிர்பார்க்க கூடாது. நீ எதிர்பார்க்காமலே கர்த்தர் கொடுப்பார். நல்லா கவனிக்க வேண்டாம். நீ ஏதோ ஒரு காரியம் நீ வாஞ்சிக்கிறியா, நீ வாஞ்சிக்கிற காரியத்தை கர்த்தரே வந்து செய்வார். ஆண்டவர் விரும்புகிற ஒரு குடும்ப வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை அவர் விரும்புகிறார், நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லணும்னா ஏன் இதை சொல்லுகிறேன், அவன் கொண்டு வந்து கொடுக்கிறான். உன் பண்ணலாம் எனக்கு வேண்டாம்ப்பா, நாளைக்கு நான் அவனை ஐஸ்வர்யம் ஆக்கினேன்னு சொல்லிடுவேன். ஐஸ்வர்யங்கிறது கர்த்தரிடத்திலிருந்து தான் எனக்கு வருகிறதுங்கிறார். எந்த மனுஷனிடத்துல இருந்து நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எந்த மனுஷன்ட்டு இந்த இல்லை, அவர் மூலமாக வருகிறது. அதனால அதை வாங்க மாட்டேன்னு சொல்றான். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிக்கோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். The Lord will prove through your blessings that he is with you. நல்லா கவனிங்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை வந்து கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபித்து காட்டுவார். யாரு உன்னை தருத்திரன்னு சொன்னாங்களோ, யாரு உன்னை கடனாளின்னு சொன்னாங்களோ, யார் உன்னை ஒதுக்குனாங்களோ, யார் உன்னை அற்பமா நினைச்சாங்களோ, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைத்து உன்னை உயர்த்துவார். நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஏழ்மையை பார்த்து, வறுமையை பார்த்து, அல்லது படிப்பு இல்லைங்கிறதை பார்த்து தூஷித்தவர்கள் அத்தனை பேரும் வாயை பிளக்கத்தக்கதாக கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம்.
ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். நல்லா கவனிக்க வேண்டும். விதைக்கிறான், அவனை ஆசீர்வதித்தபடியினால் அதை 100 மடங்கு பலனடைய செய்கிறார். நீ ஒரு சின்ன பெட்டி கடை தான், அதை பெரிய கடையாக்கிடுவார். எப்பொழுதுமே நீ எந்த தொழில் செய்தாலும் சரி, நீ என்ன வேலை செய்தாலும் சரி, நீ என்ன ஊழியம் செய்தாலும் சரி, that should not be stagnant. அது இருந்த மாதிரியே இருக்கக்கூடாது. That has to be increased. அது அதிகரிக்க வேண்டும். That has to be enlarged. அது விஸ்தாரமாக வேண்டும். நாங்கள் சென்னைக்கு வருகிற போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஒரு சின்ன வாட்ச் கடை வச்சு வாட்ச் ரிப்பேர் மட்டும் பண்ணுவார். அதுவும் கடன் சொல்ல முடியாது. ஒரு லாட்ஜுக்கு மாடிக்கு போகிற அந்த ஏணிப்படி சாஞ்சி வருகிற ஏணிப்படிக்கு கீழே தான் ஒரு கடை. நான் மெட்ராஸுக்கு வந்துட்டு 10 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு போறேன். 2 பெரிய கடை, வால் கிளாக், டைம் பீஸ் கடை, பெரிய கடை போட்டு நிற்கிற கடையை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பேர் ஆசீர்வாதம். ஆண்டவர் உன்னை விருத்தி அடைய செய்வார். அப்புறம் நம்ம பார்த்து சொல்றாரு, வடக்க தெற்க கிழக்க மேற்க பரம்புவாய். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வித் நோ லிமிட்ஸ். இவ்வளவுதான் ஆசீர்வாதம் கிடையாது, அதுக்கு லிமிட்டே கிடையாது. அப்படி ஆசீர்வதிப்பார். அப்ப அந்த ஆசீர்வாதத்துல மக்கள் எப்படி அறிவாங்க? உன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட இருந்து வர்ற ஆசீர்வாதம் லஞ்சத்துல வர்றதோ, திருட்டுத்தனமா வருகிறதோ, கொள்ளடிச்சிட்டு வர்ற ஆசீர்வாதமோ அல்ல. நன்றாக தெரிந்து கொள்ள. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 28வது வசனத்தின் முதல் பகுதி. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். எதை வச்சு சொல்றாங்க? அடுத்த வசனத்துல கடைசி பகுதி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட. ஏன்னா அவன் விதைக்கிறான், ஆண்டவர் 100 மடங்கு பலனா கொடுக்கிறாரு. அவன் தோன்றான், தண்ணி வருது. அவனுக்கு தோன்றானுங்க, தண்ணி வரல. இவன் தோன்றான், தண்ணி வருகிறது. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுலதான் ஆசீர்வதிச்சார். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். யாக்கோபை பார்த்தவன் மாமன் சொல்றான், உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். நீ போக்கில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பன்னு அர்த்தம் என்னன்னா, நீ எங்க போய் தங்குறியோ அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரே ஒரு ராத்திரி உன் உறவினர் வீட்டில் தங்கு, அந்த ஒரே ராத்திரியில அந்த வீட்டில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டல. ஏன்னா அவரு கூட வருவார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படணும்னா, அந்த குடும்பம் காட் சென்டர்டு ஃபேமிலியா இருக்கணும். கர்த்தரை மையமாக வைத்து நடத்தப்படுகிற ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் இருக்க வேண்டும். அப்படின்னா கர்த்தர் கூட வருவார். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நல்ல கவனிங்க. கர்த்தர்
யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் காரிய சித்தினா அவன் என்ன செய்கிறானோ அது வாய்க்கும். நீ ஒரு கம்பெனியில போய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற, நீ வேலை பார்க்கிற ஓன் நிமித்தம் கர்த்தர் அந்த எஜமானை ஆசீர்வதித்து அந்த தொழிலை உயர்த்தி கொண்டு வருவார். அதுதான் இப்ப நடக்குது. யோசேப்பு அந்த வீட்டில் இருக்கிறான், அவன் நிமித்தம் தான் அவனுக்கு ஆசீர்வாதம். வாசிப்போம். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாகினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். அந்த எகிப்தினுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. நல்லா கவனிச்சுக்கிறேங்க. இவன் நிமித்தம் அங்க ஆசீர்வாதம். எகிப்தியன் வீட்டில் அவன் ஆண்டவருடைய ஆள் கிடையாது. அவன் நிமித்தம் அந்த வீட்டில் ஆசீர்வாதம் கிடையாது. யோசேப்பு நிமித்தம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்படின்னா you will receive favor in the sight of God. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்னா you will receive favor. கர்த்தருடைய கண்களில் உனக்கு தயவு இருக்கும். அல்லேலூயா. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். போகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது 17வது வசனங்கள். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். நல்லா கவனிச்சுக்கிறங்க. நம்ம இப்போ இந்த 2024 ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். இது தீமையான ஆண்டுன்னு தேவ மனிதர்கள் பலர் சொல்லியிருக்கிறாங்க. பல தீமைகள் நடக்கும், பல கொள்ளை நோய்கள் வரும், பயங்கரமான ஆண்டு என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டுல நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் குடும்பத்தில் ஆண்டவர் இந்த ஆண்டு நடுவில் வந்து இருக்க போகிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நடுவில் இருக்க, இனி தீங்கை காண மாட்டாய். 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். எப்பொழுது அவர் களி கூறுவார்? எப்போது உன் பேரில் சந்தோஷமாய் இருப்பார்? நல்ல கவனிங்க. அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவான்னு சொன்னா, அவரை நீ வீட்டில் மத்தியத்தில் வச்சிருந்தீனா, அவர் உன் வீட்டில் நீ வைத்திருந்தீனா, உன் பேர்ல அவ்வளவு சந்தோஷமாய் இருப்பாரா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரே, சங்கீத புஸ்தகத்துல சங்கீதம் 128 1 2 வாசித்தோமே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவன் விரும்புகிற இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இனி தீங்கை காண மாட்டேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க.
this year will be an year of protection for God's people. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு இந்த சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தமே செப்பனியா 3:15 தான். இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி காணாதிருப்பாய். அப்போ ஆண்டவர் உன் நடுவில் இருப்பான்னு சொன்னாலே உன் குடும்பத்தில் உங்க மத்தியில கர்த்தர் வந்து இந்த ஆண்டு உங்க குடும்பத்தில் வந்து இருப்பார். உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். நல்ல கவனிங்க, உங்க குடும்பத்தை பாதுகாப்பார், நடத்துவார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நடுவுல இருந்து பாதுகாக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம். நல்லா கவனிச்சுங்க. how the Lord will protect you. எப்படி அவர் பாதுகாப்பாரா? சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப ஆண்டவர் உன் வீட்டில் வந்து இருந்துட்டாருன்னா உன் வீட்டை சுத்திலும் அக்கினி மதிலை போட்டு விடுவார். எவ்வளோ மந்திரம் செஞ்சாலும் உள்ள வரவே வர. நல்ல கவனிங்க, எத்தனை பேர் மந்திரம் செஞ்சாலும் உன் வீட்டுக்குள்ள நுழையவே நுழையாது. வீட்டை சுத்திலும் கர்த்தர் அக்கினி வெளியே போட்டு வைப்பார். அதுதான் கர்த்தர் சொல்லுகின்றார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் அதற்கு அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். அப்படின்னா அவர் உள்ள இருந்தார்னா எப்படி இருப்பார், அது எப்படிப்பட்ட பாதுகாப்புங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19 இருந்து 21 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, இப்ப கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாருனாலே தீமை இருக்குங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. when God gives a promise, ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரா, அந்த வாக்குத்தத்தம் எப்பொழுதுமே அதுக்கு மாறான சம்பவம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் தீமை உன்னை அணுகாதுன்னு சொல்றாருன்னா தீமை இருக்கு. அந்த தீமைக்குள்ளதான் போகிறோம். ஆனா ஒரு தீமையும் உன்னை தொடவே தொடாது. வாசிப்போம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகள் ஆகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். நல்ல கவனிங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இப்ப அக்கினி சூளையில போட்டுட்டாங்க. அவர் நடுவில் இருக்கிறார் அர்த்தம் என்ன? 24வது 25வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினிலே போடுவித்தோம் என்றான். 3 புருஷரை கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம். அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தெய்வ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான். 4வது ஆள் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. கூட இருப்பார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்னா இப்படிதான் இருப்பார். அவர் உன் கூட இருந்தார்னா உன்னை சுத்தில அக்கினி இருக்கும். எந்த மந்திரவாதியால ஒண்ணு செய்ய முடியாது. நல்ல கவனிங்க, என்னுடைய ஊழியத்துல மந்திரவாதிகள் இந்த மாதிரி நடுவுல வந்து நின்னே மந்திரம் செஞ்சிருக்காங்க. என்னைய பார்க்கவே முடியல உங்களால.
ஏன்னா அந்த ஸ்டேஜ் முழுவதுமே அக்கினியாக எரிந்து கொண்டே இருந்திருக்கிறது. அவர் கூட இருப்பார், அவர் கூட இருப்பார். நம்ம அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒருத்தருக்கு கூட ஒண்ணு கூட செய்யல. அவரை கெட்டி கொண்டு போய் போட்டானுங்களே, அவன் என்ன ஆனா? 22வது வசனம். ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. நல்ல கவனிங்க, கொண்டு போனவன காலி பண்ணிருச்சு. அல்லேலூயா. உனக்கு தீமை செய்கிறவர்கள் இல்லாமல் போய் விடுவார்கள். இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாதுகாப்பு. ஆண்டவர் ஒரு காரியம் பாதுகாக்கிறேன்னு சொன்னார்னா எப்படியெல்லாம் பாதுகாப்பாருங்கிறத தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முதல் நடுவில் வந்து நிற்பார். நடுவில் இருப்பேன்னு சொன்னார்ல, ஏன்னா அவங்களை கெட்டி அக்னி சூளையில் நடுவில் தான் போட்டானுங்களாம். நடுவில் தான் போட்டானுங்களாம். அந்த நடுவில் அவர் இருக்காருங்கிறது அவர்களுக்கு தெரியாது. அது நடுவுலங்கிறது தெளிவாக இருக்கும். வாசிக்கலாம் 23வது வசனத்தை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் விழுந்தார்கள். நடுவுல விழுந்தார்களாம். அந்த நடுவுல தான் அவர் இருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவன் வீட்டை சுத்தி வேலி போடலையா? பிசாசு சொல்றான், உள்ள நுழைய முடியல. யோபுடைய வீட்டுக்குள்ள நுழைய முடியல. அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் நீ வேலி போட்டு வைக்கலையா? அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவுல இருந்தார்னா அதுதான் வேலி, அதுதான் வேலி. உன் வீட்டை சுத்திலும், உன்னை சுத்திலும், உன் பொருட்களை சுத்திலும் வேலி இருக்கும். அடுத்தபடியாக எப்படி எல்லாம் பாதுகாக்கிறாரு? தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவனை சிங்க கெபியில போட்டாங்களாம். 19வது வசனத்தில் இருந்து. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தாரா? வாசிப்போம். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவன். நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். உனக்கு வேலி உண்டா? அவருக்கு முன்பாக குற்றமற்று இருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். How the Lord protects his people. ஏன் தானியேலை அவர் காப்பாத்தினாரு? 23வது வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால். நல்ல கவனிங்க.
திரும்பியும் படுக்கையில் விழுந்துருவோமோ சந்தேகப்படக்கூடாது. ஒரு நாளும் சந்தேகப்படாதீங்க. அட்டாக் ஆகிருமோ? ஒன்றும் அட்டாக் ஆகாது, ஒன்றும் அட்டாக் ஆகாது. நல்லா கவனித்துக்கணுங்க. இந்த மந்திர சூனியத்தில் 35-40 வருஷம் ஊழியம் செய்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் ஒரு சின்ன காரியம் கூட எனக்கு அனுமதிக்கவில்லை. என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அனுபவப்பட்டதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பயப்படாதீங்க. திரும்ப வந்துருமோ, திரும்ப அட்டாக் ஆகிருமோ, திரும்ப அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, ஒன்று நீங்கள் தேவ செய்தியை மட்டும் கவனித்து அதன் மாதிரி நடந்துக்கிடுங்க. கர்த்தர் உங்கள் கூட இன்னைக்கு வருவார். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 121வது சங்கீதம் 4வது வசனத்தில் இருந்து 8வது வசனம் வரை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். உனக்கு வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உன் போக்கையும் நீ எங்க போனாலும் எங்க திரும்பி வந்தாலும் ஒரு ஆபத்து, ஒரு விபத்து, ஒரு கொள்ள நோய் உன்னை தொடவே தொடார். நல்லா கவனிச்சுக்கிட வேண்டும். அப்ப ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம எப்படிலாம் பாதுகாப்பாருன்னு சொல்லி பார்த்தோம். முதலாவது அக்கினி. அக்கினி நடுவில் அவங்க மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார், பாதுகாக்கிறாரு. அடுத்தபடியாக தேவ தூதனை அனுப்பி அவர்கள் மத்தியில் நின்று அவர்களை பாதுகாக்கிறாரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் பாதுகாக்கிற ஒவ்வொரு முறையை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே நிழலாய் இருந்து பாதுகாக்கிறாரு. ஆபிரகாமை எப்படி பாதுகாத்தார் தெரியுமா? ஆதியாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். ராஜா அவ கல்யாணம் முடிக்காதவன் நினைச்சு தூக்கிட்டு போயிட்டான். எல்லாம் அவளை கல்யாணம் கட்டணும்னு நினைச்சு அவன் தூக்கிட்டு போயிட்டான். வாசிப்போம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அவ வாலிப பிள்ளை இல்லப்பா, அவருடைய மனைவி. ஏன்னா அப்புறம் அவளை சகோதரின்னு சொல்லி போட்டான். அவளை சகோதரின்னு சொன்னாலும் அவன் கல்யாணம் முடிக்கலாச்சு தூக்கிட்டு போயிட்டான். அவரோட மனைவியா இருக்கிறாளே. 7வது வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அந்த மனுஷனுடைய மனைவி அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும் படிக்க அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். சொப்பனத்தில் கர்த்தரே போய் எச்சரிக்கிறாரு. கர்த்தர் எச்சரிக்கிறாரு. பாதுகாப்பு. 14வது வசனம். அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு என்று சொன்னான். பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன், இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்து முக்காட்டுகாதா என்றான். நல்ல கவனிக்க வேண்டும்.
எல்லாத்தையும் கையில் கொடுத்தியாண்ட, ஏன் பொய் சொன்ன, ஏன் உன் சகோதரின்னு சொன்ன, கடிந்து கொள்ளுகிறான். அவன் மனைவியை கொண்டு போய் அவன் கையில் ஆடு மாடு எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்பி விட்டான். கர்த்தர் பாதுகாப்பார், போகட்டும். இன்றைக்கு தேவன் விரும்புகிற குடும்ப வாழ்க்கை, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 2, 3 வசனங்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகூருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அவர்கள் வேறே தேவர்களை அப்படின்னா அவங்க ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அவங்க வேற வழிபாடு. ஆபிரகாமுடைய ஃபேமிலி தேவனை அறியாத வேற தேவர்களை வழிபடுகிற ஒரு கூட்டம். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். நல்ல புறஜாதியில பிறந்த ஆபிரகாமை தான் தேவன் அழைக்கிறார், அவனை தெரிந்து கொள்ளுகிறார். கிட்டத்தட்ட 75 ஆண்டு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 75 ஆண்டுகள் தேவனை பற்றி அவனுக்கு தெரியாது. 75 ஆண்டுல தான் அவர் அழைக்கிறார். எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அடைத்து அவனை ஆசீர்வதித்து, அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். What does it mean? ஆபிரகாம் குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். அவனுக்கு நிறைய உறவுகள் உண்டு. தேராக கூட பிறந்தவங்க, அந்த குடும்பங்கள் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா பெரிய குடும்பம் தான். அவ்வளவு பேர் இருந்தாலும் கர்த்தர் அவன் ஒருத்தனைத்தான் தெரிந்து கொண்டான். இங்க வந்திருக்கிற உங்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்திலே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை அவன் ஒருவனை தான் கர்த்தர் தெரிந்து அழைத்து கொண்டு வருகிறார். சங்கீத புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக. ஆபிரகாம் வேறு தேவனை வழிபடுகிற குடும்பத்தில் உள்ளவனாய் இருந்தாலும் தெய்வ பக்தி உள்ளவனாய் இருந்திருக்க வேண்டும். ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா, நீ எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அவன் பக்தி உள்ளவனா இருக்கிறானா அவனுக்காக தெரிந்து கொள்வார். அப்போ அவன் பக்தி உள்ளவனாக இருந்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நான் உங்களுக்கு வாசித்துக் கொண்டு வருகிறேன். நெகமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்தில் இருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. நல்ல கவனிங்க. ஆபிரகாம் வேற தெய்வங்களை வழிபடுற குடும்பம் தான், ஆனா உண்மையுள்ளவர். ஏன் அழைக்கிறாரு? உண்மை. ஒருத்தன் உண்மையா இருந்தானா அவன் மேல அவர் கண்ண விடும். அவன் எவ்வளவு பெரிய துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய சேட்டைக்காரனா இருந்தாலும் சரி, அவன் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி. எதை வைத்து சொல்லுகிறேன்? சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் 6வது வசனம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி. தேசத்தில் உண்மையானவர்கள்
என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். அதுக்குதான் கொண்டு வர அவரை சேவிக்க. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய். அப்படின்னா ஆபிரகாம் உண்மையுள்ளவன். அதனாலதான் அவர் கண்ணு அங்க போய் விழுந்துருச்சு. அவன் பெரிய குடும்பமா இருந்தாலும் அவ்வளவு பேரையும் தெரிஞ்சல. அவன் அப்பன் தேராக கூட அன்று தெரிந்தெடுக்கல, ஆறான தெரிந்தெடுக்கல, அவன் சகோதரன் லோத்த தெரிந்தெடுக்கல. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவன் உண்மையுள்ளவன், ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த உண்மையுள்ளவன் ஒருத்தன் உண்மையா இருந்துட்டாலே ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்க்கிறது எல்லாம் ஃபெய்த்ஃபுல்னஸ். யார்கிட்ட பழகுனாலும் சரி உண்மையா பழகு. உன் குடும்பத்துல உன் மனைவிட்ட உண்மையாயிரு, உன் கணவன்கிட்ட உண்மையாயிரு, உன் பிள்ளைகள்கிட்ட உண்மையாயிரு, உன் பெற்றோர்கிட்ட உண்மையாயிரு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஃபெய்த்ஃபுல்னஸ். யார்கிட்ட பழகினாலும் சரி அந்த பழக்கம் உண்மையுள்ளதாக மாய்மாலமாய் இருக்கவே கூடாது. Never be a hypocrite. Never be. வேதத்தில் வேதபாரகன், பரிசேயன், சதுசேயன் எல்லா பயலுகளும் மாய்மாலக்காரன்னு என் இயேசு சொன்னார். யூ ஹிப்போக்ரட் சொன்னார், மாயக்காரரே பாரு. ஆண்டவர் விரும்புறது எல்லாம் அவர் உன்னை ஆசீர்வாதத்தை உன்னை தேடி வர வைக்கணும். நீ தேடி தேசம் தேசமா ஊர் ஊரா நாடு நாடா நீ அலைய வேண்டியது இல்லை. நல்ல கவனிங்க, பெரிய ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். என் சபையில் இருக்கலாம் எல்லாம் ஏழை மக்கள் தான். 10 பைசா வெளிநாட்டில இருந்து நான் வாங்க முடியாது. ஏன்னா அந்த குண்டான லைசன்ஸ் என்கிட்ட கிடையாது. ஆனா வெளிநாட்டில் இருந்து பணம் வர்றது மாதிரி கர்த்தர் உயர்த்தி தூக்கி வைத்திருக்கிறாரே. நல்லா கவனிக்க வேண்டாம். ஆண்டவர் விரும்புறது எல்லாம் நீ ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. நீ கஷ்டப்படுறது, நீ கடன் வாங்குறத கர்த்தர் விரும்பவே மாட்டார். நல்லா கவனிக்க, விரும்பவே மாட்டார். ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் உண்மையா இருந்தான், ஆசீர்வாதம் அவனை தேடி வருது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரா? ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அந்த முதிர் வயது வரைக்கும் ஆசீர்வதித்து வர்றாரு. அவன் சாகிறது வரைக்கும் ஆசீர்வாதமா தான் இருந்தான். நல்லா கவனிங்க, ஆதியாகமம் 22வது அதிகாரம் 11வது 12வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, பிள்ளையாண்டான் மேல் உன் கைகளை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான். நல்ல கவனிங்க,
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். What does it mean? ஆண்டவருக்கு பயப்படுற அந்த பயத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை, உண்மையுள்ளவனாயிருந்தான், கர்த்தருக்கு பயந்தவனாயிருந்தான். ஆண்டவர் அவனை அழைக்கிறார், அவனை அழைத்து கொண்டு வருகிறார், தெய்வ பக்தி உள்ளவன். இப்ப இதே ஆபிரகாம் எங்கு இருக்கிறானா? மரித்த பின்பு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்து இருப்பார்கள். அப்போ ஆபிரகாம் எங்க இருக்கிறான்? பரலோகத்துல. ஆபிரகாமும் பரலோகத்தில் இருக்கான், ஈசாக்கு பரலோகத்தில் இருக்கான், ஆபிரகாமுடைய பேரனும் பரலோகத்தில் இருக்கான், யாக்கோபு. ஆண்டவர் உன்னை குடும்பமா பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தான் விரும்புகிறார். அதற்காக தான் உன் நடுவில் நான் வாசமா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆபிரகாமுடைய அழைப்பை குறித்து விளக்கி சொல்ல போகிறேன். அதுல தான் குடும்ப வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு குடும்ப வாழ்க்கைனா என்ன தெரியும்? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இட்ஸ் a calling. நல்லா கவனிங்க. உன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் உறவுகளையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போறேன்னு சொன்னா, இந்த அழைப்பு உலக பிரகாரமான அழைப்பு அல்ல, அல்லது மதம் மாற்றுகிற அழைப்பும் அல்ல. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. குடும்பத்தை பிரிக்கிற அழைப்பும் அல்ல. அவனை தனியா அழைக்கல, மனைவியோடு தான் அழைக்கிறாரு, சேர்ந்துதான் வர சொல்றாரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவனை அழைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு வயது 75. 4வது வசனம் வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். 75 வயசுல அழைக்கிறாரு. இட்ஸ் a divine calling. நல்ல கவனி. இட்ஸ் a divine calling. அது ஒரு தெய்வீகமான அழைப்பு. அது பரலோகத்தை சுதந்திரிக்க கூடிய ஒரு அழைப்பு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். உலக பிரகாரமானது இல்லை, மதம் மாற்றுவதும் இல்லை. நல்லா கவனித்துக்கணும். குடும்பத்தை பிரிக்கிற ஒரு அழைப்பும் அல்ல. அவனை அழைக்கிறாரு. அப்ப ஆபிரகாம் புறப்பட்டு வந்துட்டான். எதை வைத்து அவன் புறப்பட்டு வந்தான்? உடனே கீழ்படுகிறானே. போக்கசிங். எதை போக்கஸ் பண்றான்? எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். போகிற இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சொந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம்னா அந்த அழைப்பு பரலோகத்தை சுதந்திரிக்கிற அழைப்பு. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். அது என்ன ஆசீர்வாதங்கிறதுலாம் ஆபிரகாமுக்கு தெரியாது.
ஆண்டவர் அவனோடு எப்படி இடைபெற்றிருக்க வேண்டும், அழைக்கிறதற்கு முன்னால அந்த அழைப்பை குறித்து சொல்லி இருக்க வேண்டும். கட்டி உண்டாக்கின அந்த அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான பரலோக காரியத்தை அவனுக்கு சொல்லியிருக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆபிரகாமை அழைக்கிறாரு. அந்த அழைப்பு பரலோக அழைப்பு, பரலோகத்துக்கு செல்லுகிற அழைப்பு. வேதத்தை எடுத்து வாசித்தா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசித்தா, இந்த பூமிக்குரிய இந்த கூடாரமாக இந்த வீடு அழிந்து போலும், தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பரலோக வீட்டுக்காக வருகிறான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவன் எதை ஃபோக்கஸ் பண்ணி வருகிறான்? பரலோகத்தில் ஒரு வீடு. பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள. அங்கிருந்து கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் வரை நம்ம எதிர்பார்த்துக்கணும். இயேசு கிறிஸ்துவே இந்த பரலோக வீட்டை பற்றி சொல்லி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நல்லா கவனிச்சுக்கிட. இந்த அழைப்புல ஆபிரகாம் எப்படி புறப்பட்டு வந்தான்? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 5வது வசனம். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். நல்ல கவனிங்க. இந்த அழைப்பை குறித்து எல்லாருமே தெரிந்து உன் குடும்ப வாழ்க்கை அதுல இருக்கு. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை அதுல இருக்கு. ஆபிரகாம் தனியா வரல, மனைவியோடு வந்தான். லோத்து பத்தி இங்க டாபிக் தேவை கிடையாது. அவன் மனைவியோடு வருகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஈசாக்கோடும் யாக்கோபோடும் குடியிருந்தான். இன்னைக்கு ஃபாலோ யுவர் ஹஸ்பண்ட். ஆண்டவர் எப்பொழுதுமே கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இருக்க விரும்ப மாட்டார். அநேக குடும்பங்கள் சீரழிக்கிறதுக்கு காரணமே தனித்தனியாக வாழ்றது. வாசிப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆண்டவர் தனியா இருக்கிறத விரும்பவே மாட்டார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 22வது வசனம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாகிய உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். நல்ல கவனிங்க. கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறார். 24வது வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? ஒரு வெற்றியுள்ள தேவன் விரும்புகிற குடும்ப வாழ்க்கை நீயும் உன் மனைவியும் தான். நல்லா கவனிக்க வேண்டும். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே சரீரம். அந்த ஒரே சரீரங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஒன்ன நீ எப்படி நேசிக்கிறியோ உன் கணவனை அப்படியே நேசிக்கணும். ஒன்ன நீ எப்படி நேசிக்கிறியோ உன் மனைவியை அதே மாதிரி நேசிக்கணும். உன்னை கொஞ்சம் கிள்ளி பாரு, உன் கையாலே கிள்ளி பாரு, வலிக்குதா? அதே மாதிரி அவளுக்கும் வலிக்குங்கிற எண்ணம் இருக்க வேண்டும். உன் குடும்ப வாழ்க்கையில நீயும் மனைவியும் தான். தாயை காப்பாத்தலாம், தப்பே கிடையாது.
தாய்க்கு சாப்பாடு போடலாம், தப்பே கிடையாது. தாய் 1000 பேசினாலும் பொறுமையோடு கவனிக்கலாம், அதில் ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் அம்மாஞ்சியாயி தாய் பக்கத்திலே போய் படுத்துட்டு பொண்டாட்டியை ஒதுக்குறவன் ஒன்றுக்கும் உதவாதவன் அர்த்தம். நல்லா கவனிக்க வேண்டும். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீத புஸ்தகம் 45வது சங்கீதம் 10வது 11வது வசனங்கள். குமாரத்தியே கேள். குமாரத்தியே, இது இந்த சைடுல வருது போல, கேளுங்க. நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. ஏன் மறக்க சொல்றான்? நாங்க ஓடிடுவாளுங்க, தொட்டதுக்கும் தொழுதுங்க அம்மா வீடு. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, மறந்துரு. உன் குடும்பம் வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதற்கு நடுவில் கர்த்தர் வாசமாய் இருந்து கர்த்தர் உன் குடும்பத்தை நடத்த வேண்டும். எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. என் மனைவி அவ தகப்பன் வீட்டுக்கு கூட நான் இல்லாம போக மாட்டான். இவன் எனக்கு ஊழியம் பிஸியா இருக்கு, நீ வேணா போயிட்டு வரியா என்ன கூட போக மாட்டான். நல்லா கவனிக்க வேண்டும். உன் குடும்ப வாழ்க்கையில நீ கல்யாணம் கட்டி வந்துட்டியா, அதுல என்ன சொல்லுது அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். யாரு அவர்? உனக்கு ராஜா. நீ கடவுள் நினைச்சிடாத. வாசி, அவர் உன் ஆண்டவர். என்னது அவர்? இதே மாதிரிதான் சாரா புருஷனை வச்சிருந்தாலாம். அது உங்களுக்கு தெரியுமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அவர் ஒண்ணு ஆண்டவன் என்று சொல்லி, அவர் உன் ராஜா. அழகுல உன் முக அழகு நினைச்சிடாத, உடனே உனக்கு கெம்முன்னு ஆயிருமே. உன் முழகள் அவனை மயக்கல முடியாது. உன்னோட அழகியெல்லாம் பார்த்துட்டு வந்து நிற்பான். உன் அன்புல தான் அவன் அழகே இருக்குது ஐயா. அன்புதான். நல்லா கவனிங்க. ஒரு மனைவியுடைய அன்பு ஒரு புருஷனை வலது இடது பக்கம் திரும்பவே விடவே விடா. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற குடும்பத்தை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க விரும்புகிற குடும்பத்தை பத்தி நான் பேசல. அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பன் வீட்டை மறந்துரு. நீ எப்போ போனாலும் அங்க போ. என்னுடைய சகோதரனுக்கு நாகர்கோயிலில் கல்யாணம் பிடிச்சி, கல்யாணம் முடிச்சு அது 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு சம்பவம். கிளம்புற நேரம் எல்லாம் கடந்து அழுகுது. விட்டுட்டு வர்றதுக்கு போலுக்கு இந்த தகப்பனார் சொன்னார், ஏன் அல்ற? மகளை பார்த்து சொல்ற, ஏம்மா அல்ற? சென்னையில் தானே கட்டி கொடுத்துருக்கேன். நான் என்ன அமெரிக்காலையா கட்டி கொடுத்துட்டேன்? இங்கே தானே கட்டி கொடுத்துருக்கிறேன். சொல்லிட்டு சொன்னாரு, உனக்கு இந்த வீட்டு வாசல் 24 மணி நேரமும் திறந்திருக்கும். தகப்பன் சொன்னார், உனக்கு இந்த வீடு 24 மணி நேரமும் திறந்திருக்கும். நீ எப்ப நினைச்சாலும் என் வீட்டுக்கு வரலாம். தனியா மட்டும் வந்துடாத, எப்ப வந்தாலும் உன் புருஷனோடு மட்டுமே நீ வர வேண்டும். நல்லா கவனிக்க வேண்டும். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை செதஞ்சு போகிறதுக்கு காரணமே, கணவன் ஃபாரின்ல இருப்பான், மனைவி இங்க இருப்பா. அது சபிக்கப்பட்ட சம்பளம். நான் கோயத்துக்கு போயிருந்தேன். அந்த கோயத்துல ஒரு இந்தியனை சந்திச்சேன். அவர் சொன்னார், ஐயா நான் கோயத்துக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. அப்படியா? 15 வருஷம் இந்த கோயத்துலயா இருக்கீங்க? ஆமா, எங்களுக்கு அங்க 3 நாள் மீட்டிங் முடிச்சு எப்பண்டா இந்தியாவுக்கு ஓடணும்னு இருக்கு எங்களுக்கு. அவர் சொல்றாரு,
வருஷத்துக்கு ஒருக்கா போவேன். சில நேரத்தில் 2 வருஷம் ஆயிரம், சில நேரத்தில் 3 வருஷம். ஆனால் தவறாம மாசம் பணம் மட்டும் அனுப்பிடுவேன். யாரு சொன்னா? கொய்த்துக்காரர் சொன்னார். ஒரு 1-2 வருஷம் முடிஞ்சு நம் மதுரையில் மீட்டிங் நடத்தும் போது அவர் வந்திருந்தார். அவர் சொன்னாரு, பல லட்சம் என் மனைவிக்கு அனுப்புனேன், பல லட்சம். 15 ஆண்டுகள் 10 பைசா வட்டை இல்லை. ஒரு லாரிக்காரனோட தொடர்பு வச்சுட்டா. நான் சொன்னேன், அவன் மேல மிஸ்டேக் கிடையாது, உன் மேலதான் மிஸ்டேக் உன் மேலதான். நல்லா கவனிக்க வேண்டும். உன் புருஷனுக்கு வட இந்தியாவில் டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சா, உன் புருஷன் பெயரு இல்லை. எனக்கு இங்கே வேலை, நான் இங்கே வேலை பார்க்க, நீ அங்கே வேலை பார்க்க, அவன் ஒருத்தைய கூட்டு போயிடுவான். அப்புறம் நீ தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். நல்ல கவனிங்க. வேதத்தில் எல்லாத்திற்கும் வசனம் இருக்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனம். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதத்தில் அன்றி. உபவாசத்துக்காக சொல்றான், ஜெபத்துக்காக நீங்க சில காலம் பிரிஞ்சிடும். 2 பேரும் சம்மதித்தால் அன்றி ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாதிருங்கள். 2 பேரும் சம்மதிக்கலைன்னா பிரியாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு பையன், நாங்கள் எம்ஆர்சியில் இருக்கும்போது எங்கள் சபைக்கு இந்த மீட்டிங்லாம் வருவாங்க. கணவன் மனைவி 40 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம். 40 நாள்னா அவன் ஒருத்தியோட போயிட்டான். அவன் போய் நாசமாவே போயிட்டான். நல்லா கவனிங்க, நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் சிநேகிதி சொல்லி உன்னை விட அழகா இருக்கிறவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவளை கூட்டிட்டு அவன் போயிடுவான். நல்ல கவனி. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் முத்தான வசனங்கள். பொதுவாக புத்தி உள்ள ஸ்திரீனா யாரு? உன் வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிடாத. நீ உண்டு, உன் புருஷன் உண்டு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பல குடும்பங்கள் ஆபிரகாமை எங்கேயோ அழைக்கிறார், எங்க போறானே தெரியாது, போற இடமே தெரியாது, வாஸ்தவமே போகிற இடமே தெரியாது. நான் இடமெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி விட்டுட்டு வரல. ஐயா, தெரியாத இடத்துக்கு அவளை கூட்டிட்டு தான் போறான். குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி பிரிந்து வாழுகிறதை கர்த்தர் விரும்ப மாட்டார். நீ கஞ்சிய குடிச்சாலும் கணவனோடு சேர்ந்து குடி. இல்ல அவன் அங்க நீ இங்க பரலோகத்தை இழந்து விடுவாய். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். மனைவி ஒரு இடம், நீ ஒரு இடம். ஆண்டவர் அதை விரும்புகிறதுல. மனுஷன் தனியா இருக்கிறது நல்லதல்ல, சொல்லிதான் கட்டி கொடுக்கிறாரு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீது தேவ மனுஷன்தான். நல்லா கவனிங்க. தேவனுடைய இருதயத்துக்கு ஏத்தவன் தான். அவன் வாழ்க்கையில நடந்தது என்ன வாசிப்போமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 12வது வசனம். மீகால் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டான், அவன் தப்பி ஓடி போனான். ஏமா வீட்டுல போராட்டம், அப்பன் கொலை செய்யணும் விரும்புறான், நீயும் கூட போக வேண்டியதானே? நீயும் கூட போக வேண்டியதானே? வாங்க போவோம், உனக்கு இங்க இடம் இல்லைன்னு நான் என்னத்துக்கு இங்க இருக்கணும்? இவன் ராணி மாதிரி வீட்டுல இருந்துட்டு அவனை அனுப்பி விட்டுட்டான். அவன் வாழ்க்கையில நடந்தது என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 23வது வசனம்.
அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகம் குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். ஆரம்பிக்கிறா பேச்சு ஆரம்பித்து அதை எப்படி முடிக்கிறான் மட்டும் பாருங்க. 30வது 31வது வசனம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் பொழுது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றால். என்னது? நீ ராஜாவாக போற, அப்படி நன்மை செய்யும் போது என்ன மறந்துடாத. மறப்பானா? இந்த வார்த்தை சொல்லிட்டு போனா மறப்பானா? நல்லா கவனிக்கணும். எப்படி பொடி வைப்பாளுக, எப்படி வார்த்தை பேசுவாளுங்க. அதுக்கப்புறம் வாசித்து பார்த்தீங்கனாலே இவன் முக்கால்வாசி மயங்கிட்டாங்கிறது அதுக்கப்புறம் உள்ள வசனங்கள்லாம் தெரியும். இவன் நமக்கு அதில் நேரம் இல்லை. அதுக்கு 38வது 39வது வசனங்கள். கர்த்தர் நாபாலை வாய்த்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது அங்க நியூஸ் அனுப்பி விட்டான். நாபாலு செத்துட்டாங்கிற நியூஸ் அங்க அனுப்பிட்டான். கவனிங்க. என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலே விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். விவாகம் பண்ணுகிறதற்காக அனுப்பிட்டான். 44வது வசனம். சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகால் என்னும் தன் குமார்த்தியை காலிம் ஊரானாகிய லாயீசின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான். அவளும் போயிட்டான். இவன் இந்த பக்கம் போயிட்டான். இவன் ஆளே காணோம்னா அவன் அவளை இன்னொருத்திக்கு கட்டி கொடுத்துட்டான். நல்லா கவனி. கணவன் மனைவி பிரியவே செய்யாதீங்க. அவன் அங்க வேலை பார்க்க உனக்கு பணம் தான் வந்துட்டு இருக்கும், அவன் வாழ்க்கை இன்னொருத்திட்டே இருக்கும். அதுக்குதான் புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறான்னு சொல்லப்பட்டிருக்கு. புத்தி இல்லாதவா இடித்து போடுகிறார். நல்லா கவனிச்சு. தேவன் விரும்புகிறது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவரை தனியாக அனுப்பலை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் நம்ம அறிந்து கொள்ளணும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். வாசிப்போம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் போட்டுக்கணும். அர்த்தம் என்னன்னா, அந்த இடத்தை அவனுக்கு கோயில் மாதிரி வச்சிருக்கான் அர்த்தம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார்னா அங்க ஆலயத்தில் இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு ஆலயம் அதுதான். 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். தென் திசைக்கு வந்துட்டாங்க. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். உன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுமா? உனக்கு ஒரு சபை இருக்க வேண்டும். உன்னை போதித்து நடத்துகிறதற்கு ஒரு சபை இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. ஆலயத்தின் மூலமாகத்தான் நீ எப்படி நடக்கணும், எப்படி பரலோகத்துக்கு போகணும்னு உனக்கு சொல்லி கொடுப்பாரு.
எப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை வைத்திருந்தாரோ அதே மாதிரி ஆபிரகாமும் அங்கே ஒரு தோப்பை உண்டாக்கி கர்த்தருக்கென்று ஒரு இடத்தை வைக்கிறான். வேதத்தை எடுத்து வாசித்தோம்னா ஆதியாகமம் 21வது அதிகாரம் 33வது வசனம், தோப்பை கர்த்தருக்காக உண்டாக்கி அவரை தொழுது கொள்ளுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்வாரு, யாத்திராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனத்துல, நான் அவர்கள் நடுவில் வாசமாய் இருக்க எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க. 22வது வசனத்துல, அங்கிருந்து நான் அவர்களுக்கு கட்டளையிடக்கூடிய காரியங்களை உனக்கு சொல்லி கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் உனக்கு சொல்லி, உன் பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுப்பாரு, நீ எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. அதற்கு ஏற்ற ஒரு ஆலயம் உனக்கு இருக்க வேண்டும், அதற்கு ஏற்ற ஒரு சபை இருக்க வேண்டும். அந்த சபை மூலமாகத்தான் உனக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து உன் குடும்ப வாழ்க்கையை பரலோகத்துக்கு ஏற்ற வாழ்க்கையாக மாற்றுவார். ஆண்டு வேதம் சொல்கிறது, யாத்திராகமம் 33வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்பான். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். ஆசரிப்பு கூடாரம் வாசிப்போம். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். ஆபிரகாம் அதே மாதிரி அவன் எங்க ஆண்டவருக்குன்னு ஒரு ஸ்தலத்தை வச்சிருக்கணும், அங்க போவான். ஒரு வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது ஒரு ஆவிக்குரிய சபையாக இருக்கும். நல்ல கவனிங்க, நீ எப்படிப்பட்ட சபைக்கு நீ போகணும்னு வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தின் பிற்பகுதி, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. நல்ல கவனம், சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. சபையில் உள்ள மேய்ப்பன் அல்லது சபையில் உள்ள ஆசாரியன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. சத்திய வேதம். யார் ஆசாரியன்? யாரு மேய்ப்பன்? வேதத்தை தெரிந்தவன், வேதத்தை அறிந்தவன். சத்திய வேதம் அவன் வாயில் இருக்க வேண்டும். வாசிப்போம். அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. பரிசுத்தமான அவன் இருக்க வேண்டும். நீ எந்த சபைக்கு போக வேண்டும், எந்த சபை மூலம் உன்னை கர்த்தர் கட்டி எழுப்புவார். வாசிப்போம். அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தை நின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க, வேதத்தை காக்க வேண்டும். அந்த ஆசாரியன் அல்லது அந்த மேய்ப்பன் எதை பிரசங்கம் பண்றானோ அதன்படி அவன் நடக்கிறவனா இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, கதை விட்டுட்டு போறவனா இருக்கக்கூடாது. அந்த ஆசாரியனுடைய குடும்பம் சாட்சியுள்ள குடும்பமா இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 16:4. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. சட்ட திட்டங்கள் இருக்க வேண்டும் அந்த சபையில. நினைச்ச நேரத்துக்கு போடுறாங்க பாத்தீங்களா, அது சபை கிடையாது. மாட்டு தொழுவோம். நினைச்ச நேரத்துக்கு பிரசங்கம் முடிஞ்ச நேரத்துக்கு போவோம். எங்க சபை 9:30 ஆரம்பிக்கும். 9:31 வந்தினாலும் உள்ள போக முடியாது. ஒரு சபைங்கிறது சட்ட திட்டத்தோட, அதனாலதான் சபை பெருக முடியும். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க போகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால்
உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபை சொந்தரித்துக் கொள்ளுகிறானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். நல்ல கவனிங்க. விவேகத்தோடு வாழ்ந்து உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவன் சுதந்திரித்துக் கொள்ளுகிற. அப்போ ஒரு புருஷனுடைய சிந்தனை எல்லாம் மனைவியும் பரலோகத்துக்கு வரணும், பிள்ளைகளும் பரலோகத்துக்கு வரணும், முழு குடும்பம் முழுவதும் பரலோகத்துக்கு வர வேண்டும். நல்லா கவனிக்க. முழு குடும்பம் முழுவதும் பரலோகத்துக்கு வர அந்த சிந்தனை இருக்க வேண்டும். விவேகத்தோடு மனைவியானவள் பலகீன பாண்டான். அதுக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? மனைவியால சின்ன காரியத்தையும் தாங்க முடியாது. டென்ஷன் ஆயிருவா, கோபம் ஆயிருவா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் எப்படி விவேகத்தை, நீங்க ஆதியாகமம் 16வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா முதல் 2 வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு, என் அடிமை பெண்ணோட சேரும். உடனே ஆபிரகாமுக்கு செய்தி கொடுப்பான். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் விரும்பி செய்யல, அவ இருதயத்துக்குள்ள ஒரு காயம், பிள்ளை இல்லைங்கிறது. அந்த இருதய காயத்தினால அவளோட சேர்றான். அவளுக்கு பிள்ளை பிறந்துருது. அந்த பிள்ளை பிறந்த உடனே அவ எஜமாட்டி ஆயிடுறா. அவ சாரால் பிள்ளை இல்லாதனால அவள் அற்பமா எண்ணுகிறா. அப்ப சாரால் மறுபடியும் ஆபிரகாம்கிட்ட முறையிடும் பொழுது அவ உன் கையில இருக்க உன் விருப்பப்படி செய்ய. அண்டர்ஸ்டாண்ட். நல்ல கணவன் மனைவியும் கவனிச்சுக்கிடுங்க. உன் குடும்ப வாழ்க்கை ஹெல்த்தியர் லைஃப் உனக்கு இருக்கணும்னா கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிற தன்மை இருக்க வேண்டும். எது மனைவிக்கு பிடிக்காதோ நெவர் டு இட், நெவர் டு இட். உன் மனைவிக்கு பிடிக்க எது சொன்னால் உனக்கு பிடிச்சது அவளுக்கு பிடிக்காது, உனக்கு பிடிச்சது அவளுக்கு பிடிக்காது. அவளுக்கு எது பிடிக்கலையோ உனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லி செய்யாத. அதே மாதிரி மனைவி அப்படிதான். கணவனுக்கு எது பிடிக்கலையோ நெவர் டு இட், நெவர் டு இட். நல்லா கவனிச்சுக்கணும். அவங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது. இது என்ன இந்த குழம்பு நல்லா இல்லையே, திரும்ப இந்த குழம்பு செய்யவே செய்யாத. திரும்ப செஞ்சேன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்ருவான். நல்ல கவனித்துக் கொள்ளவேன். நீங்க வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் ஆபிரகாம் மனைவியுடைய சொல்லுதான் கேட்பான். ஆகாருக்கு பிறந்த பிள்ளைய கர்த்தர் திரும்பி அனுப்பி விடுவாரு. 14 வயசு வரைக்கும் ஆபிரகாம் கூட தான் இருப்பான். சாராளுக்கு பிள்ளை பிறந்த உடனே அவன் பரியாசம் பண்ண உடனே அவள் அனுப்பிடுவான். அவள் அனுப்பிடுன்னு உடனே அவன் துக்கமாயிடுறான். கர்த்தர் சொல்றாரு, சாராள் சொன்னதுக்கு கீழ்ப்படி. குடும்ப வாழ்க்கையில அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். கடைசியாக பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும்? ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடுவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பிள்ளைய பிறக்கல ஆபிரகாமுக்கு. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அந்த பிள்ளைய நீதியில வளர்ப்பான், கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல வளர்ப்பான். எப்பொழுதுமே பெற்றோர் கவனிங்க, never encourage children when they commit any mistake. உன் பிள்ளைகள் எந்த தப்பு செய்யும் பொழுது அவங்களை என்கரேஜ் பண்ணிடாதீங்க. நல்லா கவனிக்க வேண்டும். நீ உன் பிள்ளைய நீ கண்டிச்சு வளர்க்கும் பொழுது கர்த்தர் உன் பிள்ளையை வளர்த்து தருவார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் தப்பு செய்யறாங்களா, செல்லம் கொடுத்துறாதீங்க, அன்பு காட்டிடாதீங்க. நீ
பிள்ளைகளை கண்டிச்சு வளர்த்து அவங்க வாலிப பிராயத்தில் வந்துட்டாங்கன்னா நீ பயப்படவே வேண்டாம், கர்த்தரே வளர்த்து தருவார். அவங்க தப்பு செய்யும் பொழுது என்கரேஜ் பண்ணிடாதீங்க, அதை மறைக்காதீங்க, நல்லா கவனிக்க வேண்டும். பகிரங்கமாய் கண்டித்து கொள்ள வேண்டும், பகிரங்கமாய் கடிந்து கொள்ள வேண்டும். அதை மறைக்கிறதுக்காக காசை கீசை கொடுத்து சமாளிச்சிட்டிங்கன்னா ஓம் பிள்ளை நாசமா போயிடுவான். உனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அப்ப அவர் போதித்து நடத்தணும்னா நீ கண்டிப்பாய் பிள்ளையை வளர்க்க வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிற வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கை. அல்லேலூயா.